Alhamdulillahi Rabbil Alameen wa salatu wa salamu ala sayyidil mursaleen wa ala alihi wa sahabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid wa laqad nasarakumullahu bi Badrin wa antum adillah. Wa qala an-nabiyyu sallallahu alaihi wasallam aynani la tamussuhum an-nar, aynun bakat min khashyatillah, aynun harasat fi sabilillah, aw kama qala alayhi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul kareem wa nahnu ala dhalika min ash-shahidin wa ash-shakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அறிஞர்களின் பார்வையில் பத்ர் போர்க்களம் குறித்து ஏராளமான அறிஞர்கள் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய உயர்வையும் இஸ்லாத்தையும் தீர்மானித்த போர்க்களம் பத்ர் போர்க்களம். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கான அஸ்திவாரம் பத்ர் என்றால் அது மிகையல்ல. இந்த பத்ர் போர்க்களத்தின் உள் விஷயங்களை குறித்து நிறைய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வரலாறும் சிதையாமல், இந்த அறிஞர்களுடைய கருத்துக்களும் சிதறாமல் ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சொல்லி காட்டுவார்கள். தன்னுடைய சிஷியர்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஒரு இடத்திற்கு செல்லுகிறார்கள். ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே ஒருவர் கிணறு வெட்டி கொண்டிருக்கிறார். பாதி கிணறு வெட்டுகிறார், தண்ணீர் இல்லை என்று சொல்லி இன்னொரு இடத்திற்கு செல்லுகிறார். அங்கு பாதி கிணறு வெட்டுகிறார். இன்னொரு இடத்திற்கு செல்லுகிறார், அங்கு பாதி கிணறு வெட்டுகிறார். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சொன்னார்கள், தன்னுடைய மாணவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒரு இடத்திலே ஆழமாக தோண்டினால் தண்ணீர் கிடைத்துவிடும். ஒரு இடத்திலே ஆழமாக தோண்டினால் தண்ணீர் கிடைத்துவிடும். ஆனால் ஒரு ஆங்காங்கே தண்ணீர் கிடைக்கவில்லை என்ற பதட்டத்திலே இன்னொரு இடம். கடைசியிலே இவர் தீர்மானிப்பார், இது ஒரு பாலைவன பகுதி, இங்கு போய் நாம் தோட்டம் வாங்கினோமே என்று தீர்மானிக்க நேரும். இவரும் யோசிக்கவில்லை, இவருக்கு யாரும் கருத்துக்களும் சொல்லவில்லையே என்று அங்கலாய்ந்து கொண்டு அந்த தோட்டக்காரரை சந்தித்து ஆழமாக தோண்ட சொல்லுகிறார்கள். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி தண்ணீர் கிடைக்கிறது. இப்பொழுது சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், சமுதாயத்திலே சில மக்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆழமாக செல்லாமல் ஆங்காங்கே பாதியிலேயே நிற்கிற காரணத்தினால் இஸ்லாத்தை பற்றி முழுமையாக புரியாமல் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களே இருக்கிறார்கள். இஸ்லாத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள், லட்சம் குற்றச்சாட்டுகள். ஆனால் குற்றம் சாட்டக்கூடியவர்களை பார்த்து ஆழமான கருத்துக்களை, இஸ்லாத்தினுடைய வலுவான கருத்துக்கள் என்னவென்று நாம் சொல்ல வேண்டுமானால் நமக்கு அந்த கருத்துக்கள் தெரிந்திருக்க வேண்டுமே. அதில் ஒன்றுதான் இஸ்லாம் வாளால் பரவியது என்ற கருத்து. போர்க்களங்களை வைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களை பிடித்தார்கள், நாட்டை பிடித்தார்கள் என்ற கருத்து வலுவாக மாற்று சமுதாயத்தால் பேசப்படுகிறது. ஆனால் உண்மை வரலாறுகளை பாருங்கள், நாயகம் தன்னுடைய வாளால் ஒருவரை கூட வெட்டியதாக வரலாறு இல்லை. ஏறத்தாழ 27 பெரிய போர்க்களங்கள் நடந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்டி வீழ்த்தி இருக்கிறார்களா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பத்ர் போர்க்களம் தான் அஸ்திவாரம், ஆரம்ப போர்க்களம்.
அந்த போர்க்களத்திலே கூட பெருமானார் நடந்து கொண்ட முறை என்ன? அல்லாமா ரூமி ரொம்ப அழகாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். மக்கமா நகரத்தில் இருக்கிற எல்லா வியாபாரிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக ஷாம் நாட்டுக்கு அபூ சுஃபியானை அனுப்பி வைக்கிறார்கள். அபூ சுஃபியானும் அவர்களுடைய தலைமையிலே ஒரு 40 பேர்களும் மக்காவில் இருக்கிற பெரிய பெரிய தனவந்தர்களின் பொருளாதாரத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து வியாபாரத்திற்கு செல்கிறார்கள். இவர்களின் வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது கோடை காலத்திலே ஒரு பயணம் செய்வார்கள், குளிர்காலத்திலே ஒரு பயணம் செய்வார்கள். வியாபாரத்திற்கு என்று 2 பயணங்கள் செய்வார்கள். 2 பயணத்திலேயே வாழ்க்கைக்கு ஒரு வருடத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சேர்த்துக் கொள்வார்கள். இந்த பயணம் புறப்பட்டு செல்கிறார்கள் ஷாம் நாட்டுக்கு. செல்லுகிற பொழுதே அபூஜஹில் சொல்லி அனுப்புவான், இதில் வருகிற பணங்கள் லாபங்கள் முழுக்க முகம்மதையும் முகம்மதின் கூட்டத்தார்களையும் அழிப்பதற்காகவே பயன்படுத்த வேண்டும். பெருமானார் ஒன்றுக்கு செல்லவில்லை. இந்த செய்தி பெருமானாருக்கு தெரியாது. மக்காவில் இருந்து ஒரு குழு கிளம்புகிறார்கள், ஷாமுக்கு வியாபாரத்திற்கு செல்லுகிறார்கள், பெரிய லாபத்தோடு திரும்புகிறார்கள். இந்த லாபம் எதற்காக? நாயகத்தையும் நாயகத்தின் தோழர்களையும் அழிப்பதற்காக. இந்த செய்தி பெருமானாருக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொண்டார். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்கிறான் அல்லாஹ். யாரிடத்திலும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஒரு பெரிய அதிகாரியை பாதுகாப்பதற்கு காவலர்களுடைய பாதுகாப்பு இருக்கும். ஆனால் உலகத்திலே பெருமானாரை மட்டும் வேறு யாரின் கையிலும் ரப்புல் ஆலமீன் கொடுக்கவில்லை. நானே பாதுகாவலன். மலக்குகளை கூட ரப்புல் ஆலமீன் நம்பவில்லை. தானே வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். அல்லாஹ் தான் பாதுகாக்கக்கூடியவன். பெருமானாருக்கு இந்த செய்தி போய் கிடைக்கிறது. இந்த பொருளாதாரத்தின் மூலமாக உங்களை அழிக்கப் போகிறார்கள் என்ற செய்தி கிடைக்க பெருமானார் 11 பேர்கள் கொண்ட குழுவை அலிகள் அல்லாஹ்வினுடைய தலைமையிலே அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு தீரை அனுப்பி வைக்கிறார்கள். எதற்காக? அவர்கள் வருகிற பொழுது மதீனாவின் வழியாகத்தான் வரணும். அவர்களுடைய லாபத்தை பொருளாதாரத்தை நாம் பிடித்து வைக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் அபூ சுஃபியான் உளவுத்துறையிலே மிகவும் கில்லாடி. எதிரணி தலைவர் அபூ சுஃபியான் உளவுத்துறையிலே மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர். அதனால் அவர் அறிந்து கொள்ளுகிறார், நம்முடைய பொருளாதாரத்தை பிடிப்பதற்காக முகம்மதின் கூட்டத்தார்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு கடல் மார்க்கமாக தன்னுடைய பயணத்தை மாற்றுகிறார். அதற்கு முன்பதாக தங்களுடைய நிலையை எடுத்துச் சொல்வதற்காக லம்லம் இப்னு கிஃபாரி என்று சொல்லுகிற ஒரு மனிதனை நியமனம் பண்ணி செந்நிற ஒட்டகைகள் உனக்கு உண்டு என்று சன்மானங்களையும் அள்ளி வழங்கி அனுப்பி வைக்கிறார். அபூ சுஃபியான் வருவதற்கு முன்னால் லம்லம் இப்னு கிஃபாரி செல்லுகிறார். லம்லம் இப்னு கிஃபாரி செல்லுகிறார். மக்காவிற்குள்ளே நுழைகிறார். மக்காவிற்குள்ளே நுழைகிற பொழுது தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கிழித்துக் கொண்டார். ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கும் கதை இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றும் நடந்தது. அன்றும் நடந்தது. ஆடைகளை எல்லாம் கிழித்துக் கொண்டு மக்கமா நகரத்திற்குள்ளே சென்று முகம்மது நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் பிடித்து விட்டார், முகம்மது நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் அழிப்பதற்கு தயாராகிவிட்டார் என்ற வதந்தியான கருத்துக்களை பரத்த ஆரம்பிக்கிறார். அபூஜஹிலுக்கு இந்த விஷயம் தெரிகிறது. அபூஜஹிலுக்கு இந்த விஷயம் தெரிகிறது. அபூஜஹில் கொந்தளித்து எழுகிறான். இந்த நேரத்திலே தான் இப்லீஸ் சுராக்காவினுடைய வடிவத்தில் காட்சி தருகிறார். இப்லீஸ் மனித தோற்றத்திலே சில நேரங்களிலே காட்சி தந்த வரலாறு உண்டு. அதில் ஒன்று, பெருமானாரை கொலை செய்வதற்காக ஹிஜ்ரத்தின் வேளையிலே நஜித் நாட்டு வயோதிகரின் தோற்றத்தில் வந்த இப்லீஸ் இந்த பத்ர் போர்க்களத்தின் அன்று வருகிறான். இப்லீஸ் என்ன காட்சி தருகிறான்? சுராக்காவினுடைய தோற்றத்திலே வந்து கண்டிப்பாக முகம்மதை அழித்து தீர வேண்டும். காரணம், நம்மிடத்தில் எல்லா வகையான வசதிகளும் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, சக்தி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஒளி இருக்கிறது. அத்தனையும் வைத்து முகம்மதின் படைகள் முகம்மதிடத்திலே இருக்கிற கொஞ்சம் பேர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இப்பொழுதே அழித்து விட்டால் நம்மை எதிர்ப்பதற்கு அகிலத்தில் ஆள் இருக்காது என்ற அந்த மமதையான கருத்தை சுராக்காவின் மூலமாக சுராக்காவினுடைய வடிவத்திலே இப்லீஸ் அபூஜஹிலின் உள்ளத்தில் திணிக்கிறார். அபூஜஹில் போர் செய்தே தீர வேண்டும் என்ற மமதையில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே தான் ஆத்திகா ஒரு கனவு காணுகிறார்.
ஆத்திகா ஒரு கனவு காணுகிறார். என்ன கனவு? ஒரு சில தினங்களில் ஆத்திகா கனவுல ஆடுகள் அறுக்கப்பட்டு ரத்தமா போயிட்டு இருக்கு. ஆடுகள் அறுக்கப்பட்டு ரத்தங்கள் போகிறது. ஆத்திகா முடிவு பண்ணிட்டாங்க, பெரும் பெரும் தலைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உருள போகுது என்று முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். சில விஷயங்களை ரப்புல் ஆலமீன் எப்பொழுதுமே நல்லவர்களின் கனவின் மூலமாக காட்டி கொடுத்து விட்டு பழிதீர்க்கிற பழக்கம் ரப்புல் ஆலமீனுக்கு உண்டு. பத்ர் போர்க்களத்திலும் இது நடக்கிறது. ஆத்திகா இந்த கனவை வெளிப்படுத்தினால் பிரச்சனையாகிவிடும் என்பதற்காக அப்பாஸ் ரலியல்லாஹு விடத்திலே ரகசியமாக சொல்லுகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு விடத்திலே ரகசியமாக சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு கனவு கண்டு இந்த கனவை யாரிடத்திலாவது நீங்கள் சொன்னால் அது பிரச்சனையாகிவிடும் என்று சொல்ல, ஆனாலும் கூட அப்பாஸ் ரலியல்லாஹு பேசுகிற பொழுது தன்னை அறியாமலேயே இந்த விஷயம் கசிகிறது, வெளியே வருகிறது. இந்த விஷயம் அபூஜஹலுக்கு செல்கிறது. ஆத்திகாவை அழைத்து நீ கனவு கண்டது உண்மையா என்று கேட்கிற பொழுது ஆமாம் என்று சொல்ல கன்னத்தில் அறைந்து விடுகிறான். ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் கன்னத்தில் அறைந்து விடுகிறான். ஆத்திகா தைரியத்திற்கே உருவான ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பின்னால் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். ஆத்திகா சொல்லுகிறார்கள், நான் கண்ட கனவு கண்டிப்பாக நடந்தே தீரும், கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று சொல்ல சபதம் ஏற்றுக்கொள்ளுகிறான். அபூஜஹல் மீண்டும் தன்னுடைய வலுவான கருத்தை பதிய வைக்கிறான். அந்த கனவு நடந்துவிட்டால் நமக்கு கேவலமல்லவா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அபூஜஹல் போருக்கான ஆயுத்தங்களை தயார் செய்கிறான். போருக்கான எல்லா நிலைகளும் தயாராகிறது. பொருளாதாரங்கள் திரட்டப்படுகிறது. அபூ சுஃபியான் வந்து விடுகிறார். நாம் பொருளாதார பாதுகாப்போடு மாற்று வழியிலே வந்துவிட்டேன், போரெல்லாம் வேண்டாம் என்று அபூ சுஃபியான் தடுக்க முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது என்று அபூஜஹல் மீண்டும் போருக்காக தயாராகிறார். இதுவரை பெருமானாருக்கு ஒன்றும் தெரியாது. போருக்கான ஆயுத்தங்கள் எல்லாம் நடக்கிறது. அவர்களிடத்தில் ஒரு பண்பாடு இருந்தது. ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறதா இருந்தா சீட்டு போட்டு பார்ப்பாங்க. 5 பேர் ஒன்று சேர்ந்தான். உமையா, உத்பா, ஷைபா, ரபிஆ, ஹக்கீம் என்ற 5 பேர்களும் ஒன்று சேர்ந்து சீட்டு போடுகிறார்கள். போர்க்களத்திற்கு போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா. 3 தடவை போட்டான். 3 தடவையுமே வேண்டான்னு தான் வருது. 3 தடவை போட்டு 3 முறையும் வேண்டாம் வேண்டாம் என்று வருகிறது. ஆனாலும் அபூஜஹல் விடுவானா? பெரும் பெரும் தலைவர்களே கோடைகளாக மாறிவிட்டீர்களா, கோடைகளாக மாறிவிட்டீர்களா என்று எச்சரிக்கிறான். உமையாவுக்கு ஒரு பக்கம் பயம் இருக்கிறது. ஏனென்றால் பெருமானாரின் மூலமாக அறிவிப்பு வந்துவிட்டது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இஷாராவாக சொல்லிவிட்டார்கள், இன்னும் சில நாட்களில் நீ கொல்லப்படுவாய் என்ற செய்தியை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியா, நாயகம் சொன்னார்களா? தன்னுடைய மனைவி இடத்துல போய் சொல்லுவாங்க. அந்த உமையா சொல்லுவான், நாயகம் முகம்மது நான் சில தினங்களில் கொல்லப்படுவதாக சொன்னாராம். முகம்மது சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று மனைவி சொல்லுகிறார். மனைவி கூட பெருமானாரின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்குங்க. பத்ர் போர்க்களத்திற்கான அறிவிப்பு வருகிற பொழுது உமையாவுக்கு மனதிலே கலக்கம் வந்து விடுகிறது. கொல்லப்படுகிற நாள் அது விரைவில் வந்து விட்டதோ என்ற கலக்கம் இருக்கிறது. எல்லா தலைவர்களையும் ஒரு வழியாக அபூஜஹல் தயார் செய்து விடுகிறான். அபூ லஹப் மட்டும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தான் வரவில்லை. ஆனாலும் அபூஜஹல் விடவில்லை. இதற்காக வேண்டி அபூ லஹப் தனக்கு பகரமாக ஆஸ் இப்னு ஹிஷாம் என்பவரை தயார் செய்து அனுப்பி வைக்கிறார். போர்க்களத்திற்காக அனுப்பி வைக்கிறார். போர்க்களத்திற்கு இந்த எதிரிகள் தயாராகிவிட்டார்கள். மக்காவினுடைய குறைஷிகள் தயாராகிவிட்டார்கள். புறப்பட்டு வருகிறார்கள். இதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எல்லாம் புறப்பட்டதற்கு பிறகு பெருமானாருக்கு செய்தி வருகிறது. பத்ர் என்ற இடத்திற்கு வருகிறார்கள், உங்களை அழிப்பதற்காக வருகிறார்கள் என்ற செய்தி வருகிறது. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் வம்பு சண்டைக்கு செல்லவில்லை. இஸ்லாம் வாளால் பரவியது என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆரம்ப போர்க்களம் பத்ர் போர்க்களம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே வாள் எடுத்தார்களா? வாள் எடுத்தவர்கள் யார்? இதை பற்றி ரூஹுல் பயானிலே முஹம்மத் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுவார்கள். ஒரு பக்கம் குஃபார்கள் தயாராகி விட்டார்கள். முஸ்லிம்களினுடைய நிலை என்ன? லைலா மஜ்னூனுடைய வரலாறை சொல்லி காட்டுகிறார்கள். மஜ்னூனுக்கு லைலான்னா அவ்வளவு இருப்போம். லைலாவை எங்க பார்த்தாலும், செவத்தை பார்த்தாலும் லைலா. துள்ளி குதித்து ஓடுகிற ஆறுகளை பார்த்தாலும் லைலா. மான் கூட்டத்தாரை பார்த்தாலும் லைலா. கல்லாகி யா லைலா தில்காய் குல்லலனா லைலாயாம் குன்னாம் லைலா மினல் மஷர்.
என்று பாடிக்கொண்டே திரிவான். ஆனால் அந்த லைலா அவ்வளவு அழகா நீங்களும் கருப்பு நிறம் கொண்ட இந்த லைலாவின் மீது ஏனடா உனக்கு இவ்வளவு காதல்? நீயோ இவ்வளவு செக்க சிவந்தவனாக இருக்கிறாயே, இவ்வளவு பேரழகு பெட்டகமாக இருக்கிறாயே, ஏனடா அந்த பெண்ணை போய் நீ காதலிக்கிறாய் என்று சொல்லுகிற பொழுது லைலா சொன்ன வார்த்தை, லைலாவை பார்த்து மயக்கத்திலே மஜ்னூன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களையெல்லாம் பாலைவனத்திற்கு அழைத்து சென்றான். பாலைவனத்திலே தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு பானை வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் வந்து தண்ணீரை பருகிச் செல்லுகிறார்கள். இப்பொழுது மஜ்னூன் கேட்கிறார், இந்த மக்கள் எல்லாம் பானையை பார்க்க வருகிறார்களா, பானத்தை பருக வருகிறார்களா என்று கேட்க சொன்னார்கள், பானையை பார்க்க வரவில்லை, பானத்தை பருகத்தான் வருகிறார்கள். நானும் லைலா என்ற மேல் பானையை நான் பார்க்கவில்லை, உள்ளிருக்கிற லைலாவினுடைய எண்ணத்தை தான் நான் பார்க்கிறேன். எனவே பானையை பார்க்கவில்லை. இதை போன்றுதான் பெருமானாரின் தோழர்கள் நாயகத்தின் மீது அளவு கடந்த காதல் கொண்டவர்கள். அவர்கள் பதிலை பார்க்கவில்லை. ஆனாலும் கூட பதிலுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிற ஜிஹாதினால் ஏற்படுகிற நன்மைகளை அறிந்து வைத்திருந்தார்கள் நபித்தோழர்கள். ஜிஹாதால் என்னென்ன நன்மை கிடைக்கும், போர்க்களத்திலே கலந்து கொண்டால் எவ்வளவு சிறப்பு என்பதை அவர்கள் முழுமையாக புரிந்து வைத்திருந்தார்கள். ஒரு மனிதன் போர்க்களத்திற்கு குதிரையை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். அல்லாஹ் அந்த குதிரையின் மீது சத்தியம் செய்கிறான். இறைவன் குர்ஆனிலே ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த பொருள் உயர்வானதாக சிறப்பானதாக இருந்தால் தான் சத்தியம் செய்வான். புழுதிகளை கிளப்பிக் கொண்டு ஓடுகிற குதிரைகளின் மீது சத்தியமாக என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இறைவனுக்காக ஒருவன் போர்க்களத்திலே குதிரைகளை கிளப்பிக் கொண்டு சென்றால் அந்த குதிரைகள் போடுகிற விட்டைகளுக்கும் அதனுடைய சிறுநீரையும் அல்லாஹ் சேகரித்து நன்மை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். போர்க்களத்தின் குதிரைகளுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்றால் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும். போர்க்களத்திலே ஒரு மனிதன் காலை மாலையை கழிப்பதை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுரைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் காலையிலும் மாலையிலும் போர்க்களத்திலே இருப்பது மற்ற நாட்களை விட மிக சிறந்தது. லகதுவத்துன் ஃபீ சபீலில்லாஹ் லஅவ் ரௌஹத்துன், காலையிலும் மாலையிலும் போர்க்களத்தில் இருப்பது ஹைரும் மிம்மா தத்லு அலைஹி ஷம்ஸு அவ் தக்ரு, சூரியன் உதயமாகிற தினங்களிலேயே சிறந்த தினம் எந்த தினம் என்றால் போர்க்களத்தின் தினம்தான் என்று குர்ஆன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு வரலாறு நமக்கு நல்ல செய்தியை கொடுக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தா போர்க்களத்திற்காக எல்லோரையும் தயார் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே குர்ஆன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர்கள் அந்த போர்க்களத்திற்கு சென்று ஷஹீதாகி விடுவார்கள் என்ற செய்தியையும் முன்பதாகவே பெருமானார் இஷாராவாக சொல்லிவிடுகிறார்கள். படை தயாராகிறது, எல்லோரும் செல்லுகிறார்கள். வியாழக்கிழமை படை கிளம்புகிறது. முஅத்தாவுக்காக வியாழக்கிழமை கிளம்புகிறது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா நினைக்கிறார்கள், நம்மிடத்திலே விரைவு வாகனம் இருக்கிறது, நாம் இறந்து போய் விடுவோம், இனிமே குர்ஆன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை பார்க்க முடியாது, முத்து நபியின் முகத்தை பார்க்க முடியாது, மஸ்ஜிதுன் நபவியில் நாயகத்திற்கு பின்னால் நம்மால் தொழுக முடியாது என்று நாயகத்தின் மீது கொண்ட காதல், நாயகத்தின் மீது கொண்ட ஏக்கத்தால் நாம் நாளை காலை பெருமானாரோடு தொழுது ஜுமாவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தொழுது முடித்துக் கொண்டு ஜுமாவுக்கு பிறகு புறப்பட்டு விடலாம், அந்த கூட்டத்தை போய் விரைவு வாகனத்தை கொண்டு அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு தங்கி விடுகிறார்கள். படை கிளம்புகிறது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் தங்கி இருக்கிறார்கள். மறுநாள் காலை சுபஹை முடித்ததற்கு பிறகு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அமர்ந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, நீங்கள் போருக்கு செல்லவில்லையா என்கிற பொழுது, நாயகமே உங்களோடு ஜுமாவை முடித்துவிட்டு விரைவு வாகனத்திலே சென்று விடலாம் என்று எண்ணி இருக்கிறேன் நாயகமே என்று சொல்ல பெருமானார் சொன்னார்கள், என்னோடு நீ மஸ்ஜிதுன் நபவியிலே என்னோடு நீ தொழுவதை விட நீ போர்க்களத்திற்கு செல்வதுதான் சிறப்பு என்றார்கள். குர்ஆன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார் போர்க்களத்தின் சிறப்பை இதை விட என்ன வார்த்தைகளை கொண்டு வர்ணிக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, போர்க்களத்திலே ஒரு மனிதன் செய்கிற அமல்களின் சிறப்பு. ஒரு மனிதன் போர்க்களத்திலே 1000 ஆயத்துக்களை ஓதினான், அவன் நாளை மறுமையிலே
சித்திக்குகளோடு எழுப்பப்படுவார், ஷஹீதுகளோடு எழுப்பப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். போர்க்களத்திற்கு சென்று ஒரே ஒரு நாள் நோன்பு வைத்தால் நரகம் அவரை விட்டு 70 ஆண்டுகள் தூரமாகிறது என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் போருக்கு செல்லாமல் போருக்காக 1 ரூபாய் கொடுத்தால் 700 மடங்கு சிறப்பை பெற்றது. அந்த 1 ரூபாய் ஒரு மனிதன் போருக்கு தானும் சென்று 1 ரூபாய் தர்மம் செய்வானேயானால் போர்க்களத்திற்காக கொடுத்தால் ஒன்றுக்கு 7 லட்சம் மடங்கு நன்மையை ரப்புல் ஆலமீன் வழங்குவதாக வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இதோடு மட்டுமல்ல, யார் போர்க்களத்திற்கு சென்று ஷஹீதாகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே நரகவாசிகளில் 400 பேர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த போராளிகளுக்காக ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கிற சொர்க்கம் இருக்கிறதே, மிஅத்து தரஜா, போராளிகளுக்காக, போர் வீரர்களுக்காக ரப்புல் ஆலமீன் 100 அந்தஸ்தை மறுமையிலே வைத்திருக்கிறார். 100 அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு அந்தஸ்திற்கும் இன்னொரு அந்தஸ்திற்கும் இடையில் இருக்கிற தூரம் எவ்வளவு தெரியுமா? வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள தூரம் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சிறப்புகளையும் அறிந்து வைத்திருக்கிற அந்த சஹாபாக்களுக்கு போருக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? அதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையும் பேசுகிறார்கள். 2 கண்கள் இறைவன் பிரியப்படுகிற கண்கள். 2 கண்களை ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறார். ஒன்று பக்கத் மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வினுடைய பயத்தால் அழுது அழுது ரப்புல் ஆலமீனே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று மன்றாடி கேட்கிற இந்த கண்களை ரப்புல் ஆலமீன் பிரியப்படுகிறார். இன்னொரு கண் இருக்கிறதே, ஐனுன் அரசத் ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே பாதுகாத்த கண்கள். எல்லோரும் உறங்குகிற பொழுது பாரி வைத்து பாதுகாப்பார்களே, பாரி வைத்து பாதுகாக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் விழித்திருக்க வேண்டும், மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இரவு நேரத்திலே விழித்த அந்த கண்கள் இறைவனுக்கு பிடித்தமான கண்கள். இந்த கண்களை ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலே போடுவதில்லை. அதோடு பெருமானார் இன்னும் பேசுகிறார்கள், மன் ரமா பிஷஹ்மின், யார் ஒருவர் போர்க்களத்திலே ஒரு அம்பு எறிகிறாரோ, போர்க்களத்திற்கு சென்று ஒரே ஒரு அம்பை யார் இறைவனுக்காக எரிகிறாரோ, காணலகு நூரா, நாளை மறுமை நாளையிலே அந்த அம்பே அவருக்கு பிரகாசமாக மாறி வழிகாட்டும் என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், குல்லு மையத்தின் யுஹ்தமு அமலுஹு, எல்லா மையத்துகளுக்கும் அதனுடைய அமல் முடிந்து போய்விடும். நாம் மூத்தா போனா இதோட நம்ம அமல் முடிந்து போய்விடும். மற்றவர்கள் வேண்டுமானால் அமலை கொண்டு வந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம், சவாபாக அனுப்பி கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் செய்த அமல்கள் நம்மோடு முடிந்து போய்விடும், அழிந்து போய்விடும். நாம் செய்த அமல்கள் இது வளர்ச்சியை பெறாது. ஆனால் போராளிகளின் அமல்கள் இருக்கிறது, இல்லல் முராபித்து ஃபீ சபீலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், போராளிகள் இருக்கிறார்களே, போர்க்களத்திற்கு சென்றவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய அமல்கள் வளர்ந்து கொண்டே இருக்குமாம், வளர்ந்து கொண்டே இருக்குமாம். அறுவடை செய்ய செய்ய வளர்ந்து கொண்டே இருக்கும். கியாமத் நாள் வரை நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் உலகத்தில் இருக்கிறார் என்றால் அது போராளிகள் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை விட மேலாக பெருமானார் சொன்னார்கள், குபாருல் முஜாஹித், போராளியினுடைய புழுதி இருக்கிறதே, போராளியின் புழுதி குதிரையை கிளப்பிக் கொண்டு செல்லுகிற பொழுது அவர்களின் மேனியிலே படுகிற அந்த புழுதி எங்கே பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை நரகம் தொடாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு எந்த போருக்கு சென்றாலும் நடந்து செல்வார்களாம், குதிரையை கையிலே பிடித்துக் கொண்டு, ஒட்டகத்தை கையிலே பிடித்துக் கொண்டு. ஏனென்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், புழுதி பட வேண்டும் என்பதற்காக செல்லுகிறேன். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யாரின் மேனியிலே புழுதி விடுகிறதோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னார்கள். அதனால் என் மேனியிலே புழுதி விட வேண்டும் என்று சொல்கிறேன். குபாருல் முஜாஹித், போராளியின் புழுதிக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிறான், யார் போராளிகளாக யார் போருக்கு சென்று மூத்தாக்கி விடுகிறார்களோ அவர்களை நீங்கள் மூத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் உணவளிக்கிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன். லா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ் அம்வாத், அவர்கள் மூத்தாகவில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், மண்ணுக்கு கீழே அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் என்றார்களே ஹுமான் நபிகள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிறப்பையும் கேட்டிருக்கிற அந்த சஹாபாக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரின் உத்தரவு கிடைக்காதா என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நிலையைத்தான் அழகாக சொன்னார்கள் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி தஆலா எப்படி மஜ்னூன் லைலாவின் மீது காதல் கொண்டிருக்கிறாரோ இதை போன்று சஹாபாக்கள் நாயகத்தினுடைய வாக்கின் மீது காதல் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை எடுத்து அபூ ஹாஷிமா அழகாக சொல்லுகிறார். தமிழ் கவிஞன் அபூ ஹாஷிமா அற்புதமாக சொல்லுகிறான். பூவை திறக்கும் சாவி வண்டுக்கு தெரியும், பூவை திறக்கும் சாவி வண்டுக்கு தெரியும், ஆனால் மக்களின் மனங்களை சஹாபாக்களின் உள்ளங்களை திறக்கும் சாவி எங்கள் கண்மணிக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் மக்களின் மனதை, சஹாபாக்களின் மனதை எப்படி திறக்க வேண்டும் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள். மக்களின் மனதில் என்ன இருக்கிறது, சஹாபாக்களின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது தெரிந்து கொள்ளலாமே என்று தங்களுடைய எண்ணத்தை பெருமானார் வெளியிடுகிறார்கள். எல்லா சஹாக்களும் அமர்ந்திருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபார்கள் எல்லாம் வந்து பத்ர் என்ற இடத்திலே தங்கிவிட்டார்கள். நாம் என்ன செய்யலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு துடித்து போகிறார்கள். நாயகமே, எதற்கு ஆலோசனை சொல்லுங்கள், கிளம்பி விடலாம். மீண்டும் பெருமானார் கேட்கிறார்கள். மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு எழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்கிறார்கள். அபூபக்கர் எழுகிறார்கள். அடுத்து பெருமானார் தெளிவாகவே சொல்லுகிறார்கள். நான் தங்கி இருக்கிற பகுதி அன்சாரிகளை சார்ந்த பகுதி, மதீனாவில் இருக்கிறோம். மதீனாவாசிகள் யாருக்காவது வெறுப்பு இருக்கிறதா, யாராவது வேண்டாம் என்று சொல்கிறீர்களா, அல்லது போருக்கு செல்லலாமா? மதீனாவாசிகளின் உத்தரவை நான் எதிர்பார்க்கிறேன் என்றார்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மதீனாவினுடைய 2 தலைவர்கள், அவுஸ் கூட்டத்தினுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, ஹஸ்ரஜ் கூட்டத்தினுடைய தலைவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு, 2 பேர்களும் எழுகிறார்கள். சிங்கமாக எழுகிறார்கள், சிறுத்தையாக எழுகிறார்கள். எழுந்து பெருமானாரிடத்திலே சொன்ன வார்த்தை, என்ன நாயகமே நீங்கள் கேட்டுவிட்டீர்கள், என்ன நாயகமே கேட்டுவிட்டீர்கள். நீங்கள் சொன்னால் நாங்கள் கடலிலே குதிக்க தயார், நீங்கள் சொன்னால் நாங்கள் மலையில் இருந்து விழுந்து எங்களின் உயிர்களை விட தயார். நீங்கள் ஒரு கூடாரத்தில் இருங்கள் நாயகமே. பெருமானாரை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒரு கூடாரத்தில் இருங்கள் நாயகமே, நாங்கள் கூடாரம் அமைத்து தருகிறோம், உத்தரவு மட்டும் கொடுங்கள் நாயகமே, உத்தரவு மட்டும் கொடுங்கள். எங்கள் உதிரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரை உங்களை காக்கிற பொறுப்பை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் நாயகமே என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆலோசனை கொடுக்கிறார்கள். பெருமானார் இந்த ஆலோசனைக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலோசனை அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை வழங்கியது. பெருமானார் போருக்கான தயாரிப்புகளை செய்கிறார்கள். யாரெல்லாம் ஒட்டகைகளை வைத்திருக்கிறீர்களோ கொண்டு வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகைகளை, போருக்கான தயாரிப்புகளை எல்லாம் தயார் செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹாஷிமா அடுத்தும் பேசி காட்டுகிறார். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரிக்கிற பொழுது, போருக்கான ஆயுதங்களை தயாரிப்புகளை தயாரிக்கிற பொழுது மலர்கள் இருக்கிறதே, மலர்கள் அதனுடைய வாசனைகள் வேலி தாண்டி வரும் இல்லையா? மலர்களுக்கு தடுப்பு போடலாம், வேலி போடலாம், செடிகளுக்கு வேலி போடலாம். ஆனால் அதன் மனத்துக்கு வேலி உண்டா? மலரின் மனத்திற்கு வேலி உண்டா? இதைத்தான் அபூ ஹாஷிமா கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பூத்த மலர்கள், அவர்களும் சில நேரத்திலே வேலி தாண்ட வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. பெருமானார் வேலி அமைக்கிறார்கள். என்ன வேலி? பாலிகானவர்களை தவிர வேறு யாரும் போர்க்களத்திற்கு வரக்கூடாது என்று வேலி அமைக்கிறார்கள். ஒரு வீட்டிலே 2 ஆண்கள் இருந்தால் ஒரு ஆண் வீட்டை பாதுகாக்க வேண்டும், இன்னொரு ஆண் தான் போருக்கு வர வேண்டும் என்று பெருமானார் வேலி அமைக்கிறார்கள். ஆனால் வேலி தாண்டி வருகிற மனத்தை போல சில சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே வந்து நிற்கிறார்கள். நாயகமே, நாங்களும் போருக்கு வந்துதான் தீருவோம் நாயகமே. வேலி தாண்டி பெருமானார் தடுக்கிறார்கள். உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு அபி வக்காஸினுடைய சகோதரர் உமைர் இப்னு அபி வக்காஸ், 16 வயதை தொட்ட சகோதரர். பெருமானார் நீ வர வேண்டாம் என்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னால் சுத்தி வருகிறார். நாயகத்தினுடைய ஆடையை பிடிக்கிறார், நாயகத்தினுடைய அமாமாவை பிடிக்கிறார், நாயகத்தினுடைய தலப்பாகையை பிடிக்கிறார். பிடித்து நாயகமே, நான்
நானும் போர்க்களத்திற்கு வர வேண்டும் நாயகமே. இது எனக்கு சுக பிரச்சனை இல்லை நாயகமே, எனக்கு சொருக்க பிரச்சனை நாயகமே. நான் போருக்கு வர வேண்டும், வந்து நான் கனிமத் பொருளோடு வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை நாயகமே. நான் போருக்கு வர வேண்டும், பல பேர்களை கொன்றொழிக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய எதிரிகளை, உங்களுக்கு யார் எதிரிகளோ அவர்களை எல்லாம் வெற்றி வீழ்த்த வேண்டும். நானும் ஷஹீதாக வேண்டும் நாயகமே, நானும் ஷஹீதாக வேண்டும் நாயகமே. இதற்காகத்தான் நான் வருகிறேன் என்று சொல்கிறேன். நிறைய எனக்கு பொருளோ பணமோ கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை நாயகமே என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அழுது சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் போர்க்களத்திலே இணைத்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு பெண்மணி உம்மே கஃப்ரா 2 பிள்ளைகளை அழைத்து வருகிறார்கள். 2 பிள்ளைகளை அழைத்து வருகிறார்கள். வேலி தாண்டி வருகிறார்கள். 15-16 வயசுக்கு மேல வாலிகானவர்கள் தான் போருக்கு வர வேண்டும். ஆனால் அந்த தாயார் கொண்டு வந்து நாயகத்திற்கு முன்னால் நிறுத்துகிறார்கள். ஒரு பையனுக்கு வயது 9, ஒரு பையனுக்கு வயது 11, 9 வயது ஒன்று, 11 வயது ஒன்று. பெருமானாரே, நீங்கள் என் பிள்ளையை போருக்கு அழைத்து செல்லுங்கள் நாயகமே என்று சொல்ல, நாயகம் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாதம்மா என்று சொல்லுகிற பொழுது 9 வயது சிறுவன் பெருமானாரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாயகமே, எங்களுக்கு சண்டை வைத்து பாருங்கள், நாங்கள் எப்படி போராடுகிறோம் என்று பாருங்கள், அதற்கு பிறகு நீங்கள் முடிவு செய்யுங்கள் நாயகமே என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா தம்பி, அவ்வளவு தேர்ச்சியானவர்களா, அவ்வளவு தீர்க்கமானவர்களா, நீங்கள் போர் செய்யுங்கள் பார்க்கலாம், 2 பேரும் சண்டை போடுங்கள் பார்க்கலாம் என்று சொல்ல, தம்பி அண்ணனுடைய காதிலே சென்று காதும் காதுமாக வைத்து அண்ணனை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒரே ஒரு நாள் நீதான் என்னை ஜெயிப்பாய், கண்டிப்பாக தெரியும். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு நாள் நான் உன்னுடைய நெஞ்சுக்கு மேலே ஏறி அமர வேண்டும். இந்த வாய்ப்பை மட்டும் நீ ஒரு நாள் வணங்கிவிட்டால், ஒரே ஒரு நாள் வணங்கிவிட்டால், காலம் முழுக்க உனக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், நீ என்ன சொல்கிறாயோ அதை கேட்கிறேன் என்று சொல்ல, அண்ணனும் தயாராகிறார். 2 பேர்களும் சண்டை. அண்ணன் கீழே விடுகிறார், தம்பி மேலே ஏறி அமர்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு தம்பிக்கு அனுமதி கொடுக்கிற பொழுது அண்ணனுக்கு கொடுக்காமலா இருக்க முடியும்? அண்ணனுக்கு கொடுக்காமலா இருக்க முடியும்? 2 பேர்களுக்கும் பெருமானார் அனுமதி கொடுத்து தன்னுடைய போர்வாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேர்களிடத்திலே கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். 2 பேர்களிடத்திலே பெருமானாரின் போல்வாள் 2 பேர்களின் கையிலே கெட்டுகிறது. சந்தோஷத்தோடு வீரவேஷத்தோடு செல்லுகிற பொழுது அந்த தாயார் கேட்ட துவா என்ன தெரியுமா? உம்மே கஃப்ரா கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய 2 பிள்ளைகளை போருக்காக உன்னிடத்திலே அனுப்பி வைக்கிறேன். பெருமானாரை காப்பதற்காக கேடயமாக என் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறேன். யா அல்லாஹ், பெருமானாரை காக்கிற நிலை ஒன்று வந்தால் என் பிள்ளைகளின் மூலமாக நாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உம்மே கஃப்ரா ரலியல்லாஹு தஆலா கேட்டு அனுப்புகிறார்கள். நடந்தது என்ன? போர்க்களம் நடக்கிற பொழுது 2 பிள்ளைகள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள், அபூஜஹல்னா யாரு? இதுவரைக்கும் அபூஜஹலே தெரியாது. அபூஜஹல்னா யாரு செஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களே என்று கேட்க, அதோ குதிரையிலே செல்லுகிறாரே அவர்தான் அபூஜஹல். வாளை இழுத்துக் கொண்டே ஓடினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லவா, பெரும் பெரும் தலைகளை அல்லாஹ் அழித்தது சிறு சிறு பொருட்களின் மூலமாகத்தான். பெரிய பெரிய ஆணை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய பெரிய படைகளை பயன்படுத்தல. நம்ரூதை அழிக்க அல்லாஹ் ஒரு கொசுவைத்தான் பயன்படுத்தினான். ஃபிரௌனை அல்லாஹ் அழிப்பதற்கு ஆரைத்தான் பயன்படுத்தினான். நைல் நதியே என் ஆட்சிக்கு கீழ் ஓடுகிறது என்றான். நைல் நதி கீழ் அவன் ஓடினான். இதுதான் நடைமுறை. பெருமானார் அபூஜஹலினுடைய அந்த கொட்டத்தை அடக்குவதற்கு அல்லாஹ் பயன்படுத்திய 2 பட்சிகள் ஓடுகிறார்கள். ஒருவர் ஒட்டகத்தின் காலை வெட்டுகிறார், இன்னொருவர் அபூஜஹலினுடைய தோலை வெட்டுகிறார். ஒட்டகத்தின் கால் வெட்டப்படுகிறது, அபூஜஹலும் வெட்டப்படுகிறார், கீழே சரிந்து விடுகிறார். இதுதான் வரலாறு. வேலிதாண்டி வந்த அந்த சிறுவர்கள் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அரணாக நின்றார்கள். இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், ஸஅத் ரலியல்லாஹு தஆலா, ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா. மகன் ஹைஸமா தந்தை. 2 பேரில் ஒருவர் தான் போருக்கு போக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது ஹைஸமா தகப்பனார் சொல்லுகிறார், சாதே நான் செல்லுகிறேன், நான் வாப்பா, நீ வாழ வேண்டிய பையன், அதனால நீ இரு, நான் செல்லுகிறேன். உடனே ஸஅத் ரலியல்லாஹு சொன்னார்கள், வேண்டாம், இது சொர்க்க பிரச்சனை, இது நம்முடைய சொத்து பிரச்சனை அல்ல, சுக பிரச்சனை அல்ல, அதனால சீட்டு போட்டு பார்க்கலாம், 2 பேர்த்துல யார் பேர் வருதோ போகலாம் என்று சீட்டு போடுகிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹுவினுடைய பேர் வருகிறது. ஸஅத் ரலியல்லாஹு தஆலா போருக்கு கிளம்புகிறார்கள். அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டையும் மீறி ஒரு சிலர்கள் ஆவல் கொண்டு போர்க்களத்திற்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
என்பதற்காக உயிரை கொடுக்க தயாராகிறார்கள். சகாபாக்கள் எல்லாம் தயார் நிலைக்காகிவிட்டார்கள். எதிரிகளுடைய அணியும் தயாராக இருக்கிறது. இந்த நிலையை பற்றி விளக்குகிற பொழுது அலியும் கரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் விளக்குகிறார்கள். எதிரியினுடைய பலம் எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள பெருமானார் ஆசைப்படுகிறார்கள். எதிரியின் பலம் எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள பெருமானார் ஆசைப்படுகிறார்கள். இதை ஒரு கவிஞன் அழகாக சொல்லி காட்டுவான். பட்டம் எவ்வளவுதான் உயரமாக பறந்தாலும், பட்டம் எவ்வளவுதான் உயரமாக பறந்தாலும் அது பறவையாக முடியாது. பட்டம் பறவையாக முடியாது. இதை போன்றுதான் உலகத்திலே எத்தனையோ சாதுரிய அறிவு படைத்தவர்கள் இருக்கிறார்கள், சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் சாதனை எல்லாம் அண்ணல் பெருமானாரினுடைய சாதுரிய அறிவுக்கு முன்னால் ஒன்றுமில்லாத பொருள்தான். இதை அறிவெளி எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். நாங்கள் எல்லாம் என்ன சாதுரிய அறிவு படைத்தவர்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவு பார்ப்பதற்காக 3 பேர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என்னையும் அனுப்பி வைக்கிறார்கள். சஅத் ரலியல்லாஹுவை அனுப்பி வைக்கிறார்கள். ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலாவை 3 பேர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவு பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். பத்ர் என்ற இடத்திலே இவர்கள் சுற்றி பார்க்கிறார்கள். ஒரு மனிதனை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நீண்ட வரலாறு. ஒரு மனிதனை பிடித்து வருகிறார்கள். நைய புடைக்கிறார்கள். கேட்டு பார்க்கிறார்கள், எங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், என்ன ஏது எதுவுமே தெரியவில்லை. கடைசியில் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். நிறுத்துகிற பொழுது பெருமானார் கேட்ட ஒரே வார்த்தை இதுதான், தம்பி, அந்த பையனிடத்திலே கூட, அந்த மனிதனிடத்திலே கூட பெருமானார் அரக்கத்தனமாக நடந்து கொள்ளவில்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ஒட்டகை அறுக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது 10 ஒட்டகை நாங்கள் அறுக்கிறோம் என்று சொல்லிவிட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், 1000 பேர்கள் வந்திருக்கிறார்கள், ஒரு ஒட்டகையை 100 பேர் சாப்பிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக தன்னுடைய சாதுரிய அறிவார் எத்தனை பேர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை போட்டு வாங்குதல் என்று இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் அல்லவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு வாங்கினார்கள். 10 என்று சொன்னவுடன் இங்கே கண்டிப்பாக 1000 பேர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான தயாரிப்பிலே வந்து இடங்களை பிடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி அறிஞர் இமாம் ஹலபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லித் தருகிறார்கள். இமாமுனா ஹலபி இப்படி சொல்லுகிறார்கள், ஒரே கடல் தான், ஆனால் ஒரு துளி உப்பாகிறது, ஒரு துளி முத்தாகிறது, ஒரு துளி உப்பாகிறது, ஒரு துளி முத்தாகிறது. எது இந்த ஒரே மானிட இனங்கள், ஒரே மானிட இனங்களாக இருக்கிற இந்த மானிட இனங்களில் யார் உப்பாக கரைய போகிறார்கள், யார் முத்தாக விடப் போகிறார்கள் தெரிய போகிறது. யார் உப்பாக கரைய போகிறார்கள், யார் முத்தாக விடப் போகிறார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடு போட்டு காட்டுகிறார்கள். இந்த உப்பெல்லாம் உமையா இங்கே கரைந்து வடிந்து போய்விடுவான், ஷைபா இங்கே போய்விடுவான், இவன் இங்கே போய்விடுவான் என்று, வலீத் இங்கே வடிந்து போய்விடுவான் என்று வரிசையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபார்கள் எங்கு இறப்பார்கள் என்ற செய்தியை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடு போட்டு காட்டி விடுகிறார்கள். உமையா எங்கு இறப்பான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா பக்குவமாக அருகில் இருக்கிற புதரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஏனென்றால் பிலால் ரலியல்லாஹுவினுடைய எஜமானனாக உமையா இருந்து பிலால் ரலியல்லாஹுவை கடுமையாக கொடுமைப்படுத்தியவன், வெயிலிலே எண்ணெய்களை தேய்த்து கொடுமைப்படுத்தியவன், பாலைவன மணலிலே இழுத்துச் சென்றவன் அல்லவா உமையா. அந்த உமையாவை நான் தான் பழி தீர்க்க வேண்டும் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். போர்க்களம் நடக்கிற பொழுது பிலால் ரலியல்லாஹு தான் உமையாவை கொண்டுளித்தார்கள் என்பது வரலாறு. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் போட்டு காட்டி விடுகிறார்கள். அதற்கு பிறகு போர்க்களத்திற்கு முன்பதாகவே ஒரு மல்யுத்தம் நடத்தப்படுகிறது. இங்குதான் யார் உப்பாக கரைய போகிறார்கள், யார் முத்தாக விடப் போகிறார்கள் என்ற செய்தி தெரிய போகிறது. குஃபார்கள் கர்ஜிக்கிறார்கள், எங்களோடு போர் செய்வதற்கு யார் தயார்? 3 பேர்கள், 3 சிங்கங்கள், உத்பா, ஷைபா, வலீத், 3 பேர்களோடு யாராவது போர் செய்ய தயாராக இருந்தால் இந்த போரிலே நீங்கள் வெற்றி பெற்றால் பிறகு போர்க்களத்தை நடத்தலாம். மல்யுத்தத்திற்கான ஆயுத்தம். அன்சாரி தோழர்களுடைய வரலாறுகளை ஒவ்வொரு முஸ்லிமும் படித்தே தீரவர். முஹாஜிர்களுக்கு முன்னர் தன் உயிரை கொடுக்க தயாரானவர்கள் தான் அன்சாரிகள். தன் மனைவியை கொடுக்க தயாரான அன்சாரிகள் இன்றைக்கு தன் உயிரை கொடுக்க தயாராகிவிட்டார். சின்ன வாலிபர்கள், முஅப்பித், முஆத், அவுஃப், 3 இளம் சிங்கங்கள் களத்திலே பாய்கிறார்கள். நாங்க வர்றோம்,
உங்களை அழிப்பதற்கு பெரிய ஆட்கள் தேவையில்லை, நாங்கள் வருகிறோம், எங்கள் ரத்தம் பூமியிலே உதிரட்டும், அதற்கு பிறகு நீங்கள் செல்லுங்கள். ஆனா அந்த குஃபார்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் கோழைகள் அல்ல, குறைஷிகளோடு தான் மோதுவோம். குலப்பெருமை, அவ்வளவு குலப்பெருமை. குறைஷிகளோடு தான் மோதுவோம். எங்கள் குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள் வரட்டும், மக்காவை சார்ந்தவர்கள் வரட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். ஐன அலி, எங்கே அலி? அலி களம் இறங்கிவிட்டால் அலியும் கர்ரார் கைரு ஃபர்ரார். போர்க்களம், விவாதக்களம், எந்த களத்தில் அலி கால் வைத்தாலும் புறமுதுகு என்பது அலியின் வரலாற்றிலேயே கிடையாது. 1000 வீரர்களுக்கு சமமான அம்ர் இப்னு உத்தை கூட 2 துண்டாக போட்டவர்கள் அலியும் கரமல்லாஹ். அலி களத்தில் இறங்குகிறார்கள். ஹம்சா, அசதுல்லா, பெருமானார் பேர் வைத்த சிங்கம், அல்லாஹ்வின் சிங்கம், இவர்கள் கர்ஜிக்க ஆரம்பித்தால் எதிரணியில் தொடை நடுங்கிவிடும். அவர்கள் களம் இறங்குகிறார்கள். 3வது உபைதா. மல்யுத்தத்திற்காக 3 பேர்கள் களம் இறங்குகிறார்கள். ஆனால் இருக்கிற வாள் 2 தான் இருக்கு. போர்க்களத்திலே கலந்து கொண்டவர்கள் 3 பேர், இருக்கிற வாள் 2 பழைய வாள்கள். ஆனால் பலவிழக்கிற வாட்கள் 3 பேரிடத்தில் இருக்கிறது. உத்துபா, ஷைபா, வலீதிடத்தில். மல்யுத்தம் தயாராகிறது, உச்சக்கட்டத்தை அடைகிறது. ஒரு கஞ்சி விட்டும் நேரத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா கொண்டு குவிக்கிறார்கள் உத்துபாவை. ஹம்சா, ஷைபாவை கொண்டு குவிக்கிறார்கள். உபைதாவினுடைய கரத்திலே வாள் இல்லாத காரணத்தினால் வலீத் காலை விட்டு விடுகிறான். உடனே வேகமாக பாய்ந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வலீதையும் சாய்த்து விட்டு உபைதாவை தன்னுடைய தோளிலே போட்டுக் கொண்டு வருகிறார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சன்னிதானம் கொண்டு வரப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மடியிலே உபைதா ரலியல்லாஹுவை படுக்க வைக்கிறார்கள். நாயகத்தினுடைய மடியிலே படுத்த சகாபாக்கள் என்று ஒரு பட்டியல் போட்டால் ஒரு சில சகாபாக்களை தான் பார்க்க முடியும். பெருமானாரினுடைய மடியிலே படுத்து வஃபாத்தான சகாபாக்கள் 2 பேர்கள், ஒன்று உபைதா, இன்னொன்று அப்துல்லாஹ் துல் விஜாதைன் ரலியல்லாஹு தஆலா. அபூ உபைதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அபூ உபைதா, உனக்கு சுகம் வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா, எது வேண்டும் அபூ உபைதா என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை பார்த்துக் கொண்டே சொன்ன வார்த்தை, அபூ உபைதா சொல்லுகிற வார்த்தை, உபைதா ரலியல்லாஹு சொல்லுகிற வார்த்தை, நபியே நாயகமே, எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும் நாயகமே, உங்கள் மடியிலேயே நான் மரித்து நேரடியாக சொர்க்கம் செல்ல விரும்புகிறேன் நாயகமே என்று பெருமானாரினுடைய மடியிலேயே கண் மூடுகிறார்கள். உபைதா ரலியல்லாஹு தஆலா மல்யுத்தத்திலே முதல் வெற்றி மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த நேரத்திலே குஃபார்களுக்கு ஒரு வகையான தயக்கம் இருந்தாலும் கூட போர்க்களத்திற்கான தயாரிப்பு நடக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை பற்றியும் அழகாக சொல்லித் தருகிறார்கள் அல்லாமா ஹலபி. அழிகிற உடலுக்குள்ளே அழியாத உயிரை பெற்றிருக்கிற, அழிகிற உடலுக்குள்ளே அழியாத உயிரை பெற்றிருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய உடலுக்குள்ளெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழியாமல் நீக்கமர இருக்கிறார்களே. இந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த இரவை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் வடித்துக் கொடுக்கிறார்கள். எல்லா வரலாற்று நூல்களும் இதை சொல்லி காட்டும். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கையேந்திய வரலாறும் உண்டு, சஜிதாவில் விழுந்து அழுத வரலாறும் உண்டு. பெருமானாருக்கு எவ்வளவு ஆற்றலை ரப்புல் ஆலமீன் வழங்கி இருந்தான் தெரியுமா? பெருமானார் கையேந்தி கேட்டுவிட்டால் பெய்யாத மழையும் பெய்துவிடும். அந்த ஆற்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. நாயகத்திடத்திலே என் தாயார் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று கேட்கிற பொழுது கையேந்தினார்கள் பெருமானார். தாயார் அபூ ஹுரைராவின் தாயார் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அபூபக்கரினுடைய பெற்றோர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். கரம் உயர்த்தினால் பெருமானாருக்கு எல்லாம் நடக்கும். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே விழுந்து அழுகிறார்கள். பெருமானார் சஜிதாவுக்கு சென்று விட்டால் ரப்புல் ஆலமீன் கலக்கம் அடைந்து விடுவான் அல்லவா? அல்லாஹ் கலங்கி போய் விடுகிறான். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே விழுந்து அழுகிறார்கள். இரவு விழுந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே இருக்கிறார்கள். மினாவிலே அழுத பெருமானார் மினாவிலே அழுது சாதிப்பார்களே. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாயகம் பதில் போர்க்களத்திலே விழுந்து அழுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இன்றைக்கு மட்டும் இஸ்லாமிய சமுதாயத்தை நீ அழித்து விட்டால், எங்களை நீ அழித்து விட்டால், உன்னை சொல்லக்கூடிய அல்லாஹ் என்று சொல்லுகிற ஒருவர் கூட இருக்க மாட்டார். யா அல்லாஹ், ஒருவர் கூட உலகத்தில் இருக்க
மாட்டார். யா அல்லாஹ் நீ தான் காப்பாற்ற வேண்டும் என்று பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு அழுக அழுக அல்லாஹ் மலக்குகளை தயார்படுத்துகிறார். 1000 மலக்குகள் போதாது நாயகத்திற்கு பெருமானாரை சந்தோஷப்படுத்த வேண்டுமே. 3000 மலக்குகள் போதாது பெருமானாரை சந்தோஷப்படுத்த 5000 மலக்குகள். ஒரு மலக்கு இறங்கினாலே அத்தனை பேர்களையும் அழித்தெடுத்து விடுவார். பெருமானாரின் மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக 5000 மலக்குகளை அல்லாஹ் தயார்படுத்துகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே கிடக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஆறுதல் சொல்லுகிறார்கள். ஆறுதல் நாயகமே, எழுங்கள் நாயகமே, எழுங்கள் நாயகமே. ஒரு நாள் பெருமானார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அழுகிறார்கள். நாயகமே பார்க்கிறார்களே, நாயகமே பார்க்கிறார்களே என்கிற பொழுது அபூபக்கருக்கு பெருமானார் ஆறுதல் கொடுக்கிறார்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாதீர்கள் அபூபக்கரே, கவலைப்படாதீர்கள், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்ன அந்த பெருமானார் இன்றைக்கு அழுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆறுதல் சொல்லுகிறார்கள். நாயகமே, நாங்கள் 313 பேர்கள் இருக்கிறோம், நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் நாயகமே, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? எங்களுடைய இரத்தத்தில், எங்களுடைய உதிரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரை கண்டிப்பாக உங்களை காப்போம் நாயகமே, இஸ்லாத்தை காப்போம் நாயகமே, கவலைப்படாதீர்கள் நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். ஆனால் பெருமானாரின் நிகழ்வு என்ன தெரியுமா? தன்னுடைய தோழர்கள் பாதிக்கப்படக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க தோழர்களையும் உம்மத்தையும் நினைத்தே வாழ்ந்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் தன்னுடைய தோழர்களையும் உம்மத்தையும் நினைத்தே அழுகிறார்கள். ரப்புல் ஆலமீனின் வெற்றிக்கான இஷாரா பெருமானாருக்கு கிடைக்கிறது. வேகமாக எழுகிறார்கள் பெருமானார். சய்யுஸமுல் ஜம் வயுவல்லூன துபுர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் அழுத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபஹுக்கு பின்னாலும் அழுத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேகமாக எழுகிறார்கள். கண்டிப்பாக எதிரிகள் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள் என்று பெருமானார் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். வந்ததற்கு பிறகுதான் பெருமானார் படையை சரி செய்கிறார்கள். வரலாறு சொல்கிறது, படையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி செய்கிறார்கள். படையின் தலைவராக ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவை நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். படையின் தலைவர் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். பெருமானார் படையை அணியை சரி செய்கிற பொழுது ஸவாத் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் பெருமானார் எவ்வளவு அழகாக நடந்திருக்கிறார்கள். வரலாறு சொல்கிறது, கொஞ்சம் முன்னால் சென்று கொண்டிருக்கிறார் ஸவாத் ரலியல்லாஹு. தன்னுடைய வாளை திருப்பி பிடித்த பெருமானார் வயிற்றிலே லேசாக தட்டி, ஸவாத்தே சரியாக நின்று கொள் என்று சொல்ல, உடனே ஸவாத் ரலியல்லாஹு, நாயகமே நாயகமே, என்னுடைய வயிற்றிலே நீங்கள் குத்தி வயிற்று வலியை ஏற்படுத்தி விட்டீர்களே, எனக்கு தீங்கிழித்து விட்டீர்களே நாயகமே என்று சொல்லுகிற பொழுது உடனே பெருமானார் தன்னுடைய ஆடையை மேலே தூக்கி, நீயும் குற்றிக்கொள் ஸவாதே, நீயும் குற்றிக்கொள் ஸவாதே, எனக்கு பகரமாக நீயும் பழி தீர்த்துக்கொள் ஸவாதே என்று பெருமானார் படை நடக்கிற பொழுது கூட நீதி வலுவாத தலைவர் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். அது மிக இல்லை. உடனே பெருமானார் ஆடையை உயர்த்த உடனே முத்தமிடுகிறார்கள் ஸவாத் ரலியல்லாஹு. எதற்காக தானே நாயகமே இத்தனை நாட்கள் காத்துக் கொண்டிருந்தேன் நாயகமே, உங்கள் மேனியிலே என்னுடைய உதடு வர வேண்டும் என்பதற்காகத்தானே நாயகமே இத்தனை நாட்கள் காத்துக் கொண்டிருந்தேன். பெருமானார் சொல்வார்கள், உனக்கு நரகம் ஹராமாகிவிட்டது ஸவாத் என்று சொல்லி படையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி செய்கிறார்கள். உக்கிரமமாக படை நடக்கிறது. சொர்க்கத்தினுடைய வழித்தடங்களை தெரிந்து கொண்டவர்கள் சஹாபாக்கள். வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார், ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்தினுடைய வழித்தடங்களை தெரிந்து கொண்டவர்கள் சஹாபாக்கள். அதனால் ரபத்தத்துன் ஃபித்தீன், பத்ர் போர்க்களத்திலே தன்னுடைய சொந்தமா மார்க்கமா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்டார். மார்க்கம் என்றுதான் சொல்லுவார்களே தவிர சொந்தம் என்று ஒருவர் கூட சொல்ல மாட்டார். 313 பேர்களினுடைய நிகழ்வு எப்படி நடந்தது நீங்கள் கேட்டு பாருங்கள். ஃபஹ்ருத்தீன் ராஸி தஃசீரே கபீரிலே சொல்லுவார்கள், அவர்களிடத்திலே சஹாபாக்களிடத்திலே உங்களுக்கு சொந்தம் வேண்டுமா, நாயகம் வேண்டுமா, சொந்தம் வேண்டுமா, மார்க்கம் வேண்டுமா என்று கேட்டால் மார்க்கம் என்று சொல்லுவார்களே தவிர சொந்தம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? சொந்தத்திற்காக மார்க்கத்தை விற்கிற சூழல் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை நடத்துகிற பொழுது சொந்தங்களை எப்படி செய்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம். சொந்தமா மார்க்கமா என்று வருகிற பொழுது அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அமீனு ஹாதிஹில் உம்மா அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா தன் தகப்பனாரை வெட்டி தலையை எடுத்து கொண்டு வந்து நாயகத்திற்கு முன்னால்
கால் வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் சிந்துகிறார்கள். மார்க்கத்திற்காக உன் தகப்பனார் என்று கூட பார்க்காமல் மார்க்கத்தை காத்திருக்கிறாயே, மாணவியை காத்திருக்கிறாயே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்த கண்ணீர் சிந்துகிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தன்னுடைய ஹால் ஹிஷாம் இப்னு முகீராவினுடைய தலையை எடுத்து வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு போருக்கு வருகிறார்கள் என்று தெரிந்து உமர் ரலியல்லாஹுவினுடைய சொந்தத்தைச் சேர்ந்த யாருமே பதிலுக்கு வரல. ஏன்னா உமர் பார்த்து வெட்டுவாருன்னு தெரியும். அதனால ஒரு ஆள் வரல, ஒரே ஒரு ஆள் தான் வந்திருந்தான். அதுக்கு யாரு? ஹிஷாம் இப்னு முகீரா. பார்த்து தேடி பிடிச்சி அந்த ஆளை வெட்டி கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் கொண்டு விடுகிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய நண்பன் என்று போற்றப்படுகிற உமையாவினுடைய மகன் அலி இப்னு உமையாவை வெட்டி வீழ்த்தி விட்டு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தான் பார்த்தார்களே தவிர சொந்தத்தையும் நண்பர்களையும் பார்க்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹும் அவர்களின் மகனும் பேசிக்கொண்ட வரலாறு ஒன்று உண்டு. ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மகன் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் பின்னால் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு சொன்னார்களாம், அப்துல் ரஹ்மான், தந்தையே, பதில் போர்க்களத்திலே உங்களை நான் பார்த்தேன். என் வாளுக்கு கீழே இருந்தீர்கள். நினைத்திருந்தால் போட்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் என் தந்தை என்று இறக்கப்பட்டு விட்டுவிட்டேன். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கண்ணுக்கு நீ தெரியலையே வாப்பா, என் கண்ணுக்கு நீ தெரியலையே, தெரிஞ்சிருந்துச்சு உன்னை நான் போட்டிருப்பேன். எனக்கு என் பிள்ளை முக்கியம் அல்ல, மார்க்கம் முக்கியம். எனக்கு என் பிள்ளை முக்கியம் அல்ல, மாணவி முக்கியம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, சொர்க்கத்தின் வழித்தடத்தை எப்படி பிடித்திருந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு நிகழ்வும் நடந்த காரணத்தினால் தான் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அன்பளிப்புகளை இறக்கினான். அல்லாஹ்வின் மீது இவர்கள் பாசமாக இருக்கிறார்களா, ரசூலின் மீது பாசமாக இருக்கிறார்களா என்று பத்ர் போர்க்களத்திலே ஒரு சோதனை நடத்தினான். இதைத்தான் சொல்லித் தருகிறார்கள் ஃபக்ருத்தீன் ராஸி. பத்ர் போர்க்களத்திலே அல்லாஹ் ஒரு சோதனை நடத்தினான். அந்த சோதனையில் சஹாபாக்கள் 100 மார்க்குக்கு 105 மார்க் வாங்கிட்டாங்க. 100க்கு 105 வாங்கிட்டாங்க. நல்ல மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கு பரிசு வழங்க வேண்டும் அல்லவா? அன்பளிப்பு வழங்குகிற பழக்கம் இருக்கிறது அல்லவா? இதை போன்று அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் காதல் கொண்டு அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பரிசுகள் 7. இதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் வழங்கிய பரிசுகள் 7 குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதில் முதல் பரிசு என்ன தெரியுமா? எதிரிகள் பார்க்கிற பொழுது எதிரிகளுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சின்ன கூட்டத்தை அதிகமாக்கி காட்டினான். அதுக்கு ஒரு வழி ஹம்ஸா ரலியல்லாஹு செஞ்சாங்க. என்னன்னா, கூட்டம் கம்மியா இருந்தாலும் அல்லாஹு அக்பர் சொல்லுகிற பழக்கத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். இன்னொன்று, வெட்டும் போது அலி ரலியல்லாஹு தஆலா பொதுவாகவே தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்வார்களாம். அலி ரலியல்லாஹுவின் வரலாற்றில் உள்ள செய்தி, தாடிய வாயில கவ்விட்டு வாளை கொண்டு வெட்ட வேண்டும். இதுதான் கம்பீரத்தை கொடுக்கும், எதிரிக்கு பயத்தை ஏற்படுத்தும் என்று வாளை கவிட்டு வெட்டுவாங்க. எப்படி இருக்கும்? கம்பீரத்தை கொடுத்தது. அதனால் எதிரிகள் மிரண்டு போனார்கள். எதிரிகளுடைய பார்வையில் அல்லாஹ் தஆலா சிறிய படையை அதிகமாக்கி காட்டினான். இரண்டாவதாக நுஆஷை அம்னாவாக கொடுத்தான். ஒரு சின்ன தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்து ஃப்ரெஷ் ஆக்கிட்டான். சஹாபாக்களை ஃப்ரெஷ் ஆக்கிட்டான். அவங்க எல்லாம் தூங்காம தடுமாறி போயிருந்தார்கள். தூக்கத்தை கெடுத்தான் ரப்புல் ஆலமீன். ஆனால் பெருமானாரினுடைய படைக்கு அழகான தூக்கத்தை கொடுத்து நிம்மதியாக்கினான். அடுத்ததாக ரப்புல் ஆலமீன் செய்த வேலை, மழையை கொடுத்தான். நல்ல இடத்தை பிடிச்சு வச்சிருந்தானுங்க. அந்த இடமெல்லாம் ஷேரா போயிடுச்சு. ஆனால் இவர்கள் பாலைவன பகுதிகளே தங்கியிருந்தார்கள். மழையை கொடுத்து இடமெல்லாம் உரம் வாய்ந்த இடமாக, நல்ல இடமாக மாறிவிட்டது. அடுத்து அல்லாஹ், நான் மலக்குகளை கொண்டு உதவி செய்தேன் என்று ரப்புல் ஆலமீன் மலக்குகளையும் பரிசாக கொடுக்கிறான். வரலாறுகளை பார்க்கிறோம். சில சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுவை அழைத்து சொன்ன செய்தி உஸ்துல் காபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூபக்கரே, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பக்கத்துல ஜிப்ரீல் எப்பயுமே இருப்பாரு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர்க்களம் முடிகிற வரை உங்களுக்கு அருகில் ஜிப்ரீல் இருப்பார், உங்களுக்கு அரணாக ஜிப்ரீல் இருப்பார். அதனால தான் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை ஒருத்தர் அல்லாஹ் விட்டுருந்தான். 313 சஹாபாக்கள் இருந்தாலும் அவர்கள் டென்ட்டிலே இருக்கிற பொழுது, கூடாரத்தில் இருக்கிற பொழுது பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பு ஒருவருக்குத்தான் இருந்தது. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுக்கு மட்டும். என்ன காரணம் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹுவோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அலி ரலியல்லாஹுவை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலியே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு அருகில் மீகாயில் இருக்கிறார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
வேண்டாம். நபிமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குகளின் தலைவர்களை எல்லாம் உள்ளே களத்தில் இறக்கினான், பதிர் களத்தில் இறக்கினான். இதுதான் 5ஆவதாக ரப்புல் ஆலமீன் கொடுத்த பரிசு. 6ஆவதாக வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா. வெட்ட போனால் தலை தனியாக விழுகும், வெட்ட போனால் தலை தனியாக விழுகும். வாழத்தான் தூக்கியிருப்பாரு, ஆனா மலக்குகள் வெட்டி தள்ளிடுவாங்க. இந்த நிலையை நான் கொடுத்தேன் என்று சொன்ன அல்லாஹ் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றா, வலாக்கின்னல்லாஹ கத்தலகும். அல்லாஹ்வே களமிறங்கி விட்டான். நாயகமே உங்களுக்காக, உங்களின் சஜிதாவுக்காக வலாக்கின்னல்லாஹ கத்தலகும், அல்லாஹ்வே களம் இறங்கி அவர்களை வழிவித்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த பதில் போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கப்பலை எவ்வளவு இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பதில் போர்க்களம் ஒரு வழியாக உக்கிரமமாக முடிகிறது. கடுமையான போராட்டம். இதை பற்றி அழகாக எழுதுகிறார்கள். மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம். வளம்புரி ஜான் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார், குஃபார்களை அவர்களின் வாழ்வு எப்படி இருந்தது என்றால், செல்லாத காசுகளை சேர்த்து வைத்த உண்டிகளை போன்று மாறிவிட்டது. செல்லாத காசுகளை சேர்த்து வைத்த உண்டிகளாக அவர்கள் மாறி போனார்கள். செல்லாத காசு சேர்த்து என்ன பிரயோஜனம்? செல்லாத காசுகளை சேர்த்து வைத்த உண்டிகளாக 70 பேர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 பேர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். இதை அழகாக சொல்லி காட்டுகிறார். 70 பேர்கள் கொல்லப்படுகிறார்கள், கலீபிலே ஒரு குழியிலே தள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த கொல்லப்பட்டவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தது நடந்து விட்டதா? எங்களுக்கு ரப்புல் ஆலமீன் வாக்களித்ததை நடத்தினால் உங்களுக்கு வாக்களித்தது நடந்ததா? பக்கத்துல உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நாயகமே மௌத்தாக்கள் எல்லாம் கேட்பாங்களா நாயகமே? மூத்தாக்கள் எல்லாம் கேட்பாங்களா நாயகமே என்று சொல்ல, உங்களை விட நல்லா கேட்பாங்கன்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதில் தான் சொல்ல முடியாது, உங்களை விட நன்றாக கேட்பார்கள். ஆனால் அஜ்சாதுல்லா துபுலா என்று ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் ஆசிரியர் சொல்லுகிறார், சில நேரங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபாக்களுக்கு மௌத்தானதுக்கு பிறகும் கூட பேசுகிற ஆற்றலை வழங்கினார். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாகி கிடக்கிறார்கள். ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜனாசாவிலே அவர்கள் பேசுகிறார்கள். ஜனாசா எல்லோரும் கேட்கிறார்கள், அன் நபியு அஹ்மத் வ முஹம்மத் அபூபக்கர் அல் அமீன் அல் கவி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் பேசுகிறார்கள் என்று பார்த்தால் ஜனாசா பேசிக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்ப்பு மகன் இறந்ததற்கு பிறகு பேசினார்கள். ரபீ இப்னு ஹைஸம், வரலாறுகளை புரட்டுங்கள். ஜனாசாவை படுத்து கிடக்கிறார் ரபீ இப்னு ஹைஸம். ஜனாசாவை பார்க்க வருகை தந்தவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. எப்படி இருக்கும் நம்மள்ட்ட இப்படி யாராவது சொன்னா முடிச்சு அந்த இடத்துல இருக்க மாட்டான், இவர் ரூஹு போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும், வந்தவர்கள் அலைக்கும் சலாம், நீங்கள் ரப்பை எப்படி காணுகிறீர்கள் என்று கேட்க அவர் சொன்னார், ரப்பு கலவானாக இருந்தான், கோபமாக இருந்தான், அவன் கோபம் என் மீது தணிந்து விட்டது. எதனால் தணிந்தது? எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்ல, சத்திது வகாரிபு வபஷிரு வலா துனஃபிரு என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுத்து விட்டு அவர்கள் அமைதியானார்கள் என்று வரலாறு சொல்கிறது. நேர்மையாக நடங்கள், சத்திது வகாரிபு, ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்து கொள்ளுங்கள், உறவை முறித்துக் கொள்ளாதீர்கள், வபஷிரு சுப செய்தி சொல்லிக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் நிஃப்ரத்தாக விரோதியாக நீங்கள் வாழ வேண்டாம் என்ற செய்தியை சொன்னார்கள். இறந்ததற்கு பிறகு சொன்னார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அபூபக்கர் ஷாஷி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவுடைய வரலாறுகளை பற்றி சொல்லுகிற பொழுது, அவர்களுடைய மர்மஸ்தானத்தை யாரும் பார்த்ததில்லை, குளிப்பாட்டுகிற பொழுது கூட மறைத்துக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் கழுவ செல்லுகிற பொழுது அடிக்கழுவுதல் என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் யாரையும் தொடவிடவில்லை என்று வரலாறு சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் போர்க்களத்திலே அந்த குஃபார் இல்லத்திலே பேசியதை கேட்டு உமர் ரலியல்லாஹு, என்ன நாயகமே, அவங்க எல்லாம் கேட்பாங்களா? எதுக்கு நாயகமே இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். உமான் நபிகள், உங்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு நன்றாக தெரியும். 70 பேர்கள் மடிந்து போனார்கள், 70 பேர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், இவர்களை என்ன செய்யலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்கிறார்கள். எல்லோரும் ஒவ்வொரு கருத்து சொன்னார்கள். அதுல அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா சொன்ன கருத்து என்ன தெரியுமா? நாயகமே, 2 கணவாய்களுக்கு இடையிலே இவர்களை எல்லாம் போட்டு நெருப்பு மூட்டி விட்டலாம் நாயகமே, அவர்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் நாயகமே என்று சொல்ல, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சொன்னார்களாம், நாயகமே அதெல்லாம் வேண்டாம், ஒரு நல்ல ஐடியா கொடுக்கிறேன் நாயகமே, ஒவ்வொருவரும் அவரவர் சொந்தத்தை வெட்ட வேண்டும் நாயகமே. ஏன்னா உமர் ரலியல்லாஹு சொந்த ஒரு ஆள் இல்லை, இருந்த ஒரு ஆளை போட்டாங்க. அவரவர் சொந்தத்தை அவரவர் வெட்ட வேண்டும் நாயகமே.
அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய ஆலோசனை என்ன என்று கேட்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு இரக்க குணம் கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு, எல்லாம் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாயகமே, அதனால் அவர்களை விட்டு விடலாம் நாயகமே. கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தீர்ப்பளிக்கிறார்கள், அற்புதமாக தீர்ப்பளிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ 4000 திர்ஹத்தை கொடுத்து வெளியே சென்று விடலாம். ஃபித்யாவாக 4000 திர்ஹத்தை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 10 பேர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10 பேர்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தீர்ப்பாக சொல்லுகிறார்கள். அப்படி படித்தவர்கள் தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, அந்த கைதிகளிடத்திலே படித்தவர்கள் தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படித்து தேர்கிறார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது. எந்த செய்தி படிக்கிறார்கள்? ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு பிறகு ஸைத் ரலியல்லாஹு ஒட்டகத்திலே நடந்து செல்கிறார்கள். ஒட்டகத்திற்கு மேலே செல்கிறார்கள். ஹசன் ஹுசைன் 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒட்டகத்துக்கு மேல போயிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரை பார்த்த உடனே ஒட்டகத்துல இருந்து கீழே குதிச்சிட்டாங்க. ஸைத் ரலியல்லாஹு கீழே குதிச்சிட்டாங்க. உடனே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இடத்துல வந்து நீங்கள் மேலே ஏறி அமருங்கள் என்று சொல்ல அவங்க சொன்னாங்க, நாங்க சின்ன பிள்ளை, நீங்க பெரியவங்க, நீங்க தானே உட்காரணும். இல்லை இல்லை, அகல பைத்துக்கு ரசூலின் குடும்பத்திற்கு இப்படித்தான் கண்ணியம் செலுத்த வேண்டும் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் மேலே ஏறி அமருங்கள் என்று சொல்லி 2 பேர்த்தை ஏற்றி அமர்த்த அவங்க 2 பேரும் உங்க கையை கொடுங்கன்னு சொல்லி 2 பேரும் முத்தமிடுகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹும் ஹுசைன் ரலியல்லாஹும் முத்தமிடுகிறார்கள். எதற்கு முத்தமிடுகிறீர்கள் என்று ஸைத் ரலியல்லாஹு கேட்கிற பொழுது உடனே சொன்னார்களாம் ஹசனும் ஹுசைனும், அகில இல்முக்கு கல்வி உள்ளவர்களுக்கு இப்படித்தான் கண்ணியம் செலுத்த வேண்டும் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் நான் கண்ணியம் செலுத்துகிறேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் இந்த கல்வியை கல்வியாளராக மாறியது பதில் போர்க்கள கைதிகளிடத்திலே தான் படித்தவர்கள் மாறினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதே வலம்புரி தான் இப்பொழுது சொல்லி காட்டுகிறார். இதே வலம்புரி தான் சொல்லுகிறார், உலக வரலாற்றிலேயே கைதிகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற பாடத்தை பெருமானாரை தவிர வேறு யாரும் காட்டவில்லை. முதலில் கைதிகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற பாடத்தை பதில் போர்க்களத்திலே பெருமானார் காட்டினார். வரலாறுகளை புரட்டிப்பார்கள். அபு அஜீஸ் இப்னு உமைர் கைதியாக பிடிக்கப்படுகிறார். பின்னால் ஒரு நாள் முஸ்லிம் ஆகிறார். அபு அஜீஸ் இப்னு உமைர் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைதிகளோடு பரிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. பிரிச்சு கொடுத்துட்டு பரிவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் அந்த சஹாபாக்கள் எங்களிடத்திலே நடந்து கொண்ட முறை என்ன தெரியுமா? அவர்கள் பேரித்தம்பழங்களை சாப்பிட்டுக் கொண்டு எங்களுக்கு ரொட்டியை கொடுப்பார்கள் என்கிறார்கள். அவர்கள் பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு பட்டினியாக இருந்து கொண்டு எங்களுக்கு ரொட்டிகளை கொடுப்பார்கள். உலக வரலாற்றிலே இதுவரை இந்த வரலாறு நடக்கவும் இல்லை, இனி நடக்கப் போவதும் இல்லை என்கிறார். பத்ர் கைதிகளில் ஒரு கைதி அப்துல் உஸ்ஸா வெளியே வருகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உன்னை நான் தான் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ வெளியே வர்றியே, உன்னை பெருமானார் விட்டாங்களா? அதெல்லாம் விட்டாங்க. நாயகம் உள்ளே சென்று, நாயகமே, என்ன நாயகமே, இவனை போய் விட்டு இருக்கிறீர்களே நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் என்கிட்ட வந்து எனக்கு 4 பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொன்னாரு, அதனால நான் விட்டுட்டேன். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு 4 பெண் பிள்ளை இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். பிறகு நான் விடாமல் இருக்க முடியுமா, நான் விடாமல் இருக்க முடியுமா என்றார்கள் குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைதிகளோடு இப்படி நடந்தவர்கள் உலக வரலாற்றில் யாராவது இருக்கிறார்களா? கனிமத் பொருட்களை எப்படி பங்கு வைப்பது, அதிலேயும் 3 பிரிவுகள் பெறுகிறார்கள். கனிமத் பொருட்களை எப்படி பங்கு வைப்பது, இதை பற்றியும் வரலாற்று ஆசிரியர்கள் அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு பெரிய குழப்பத்தை பெருமானார் ஒரு வார்த்தையிலே தீர்த்து வைக்கிறார்கள். இதுதான் அண்ணலின் பண்பு என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் போர்க்களத்தில் ஈடுபட்டோம், கனிமத் பொருளுக்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று ஒரு அணியினர் நிற்கிறார்கள். இன்னொரு அணியினர் நாங்கள் தான் கனிமத் பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்த்தோம், எடுத்து சேகரித்தோம், எங்களுக்கு தான் எடுத்தவர்களுக்கு தானே சொந்தம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இன்னொரு சிலர் நாங்கள் தான் பாதுகாத்தோம், அதனால் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள். இந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ரப்புல் ஆலமீன் வஹியை கொடுத்தான். யஸ்அலூனக அனில் அன்ஃபால் என்ற ஆயத்தை சொல்லி, குலில் அன்ஃபாலு லில்லாஹி வ லிர்ரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு சொந்தமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் கலந்து பொருட்டிருக்கிறோம், எல்லோருக்கும் சரியாக கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்குவை
வைத்து அத்தனை இவர்களுக்கும் சரியாக வழங்கினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. இவர்களை பற்றி கடைசியிலே மண்ணுக்கேட்ட மார்க்கம் அல் இஸ்லாம் என்பதை எழுதிய அந்த அழகான வலம்புரி ஜான் அற்புதமாக முடிக்கிறார். என்ன அழகாக சொல்லுகிறார், தேதிகள் இருக்கிறதே, தேதிகள், நாம் தேதிகளை கிழிக்கிறோமே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் தேதிகளை நாம் கிழிக்கிறோம் என்று. ஆனால் தேதிகள் தான் நம்மை கிழிக்கிறது, தேதிகள் தான் நம்மை கிழித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றிலே கிழிக்கப்படாத தேதி ஒன்று இருக்கிறது என்றால் அது பத்ருதான் என்றார்கள். கிழிக்கப்படாத தேதி ஒன்று இருக்கிறது என்றால் அது பத்ருதான். பத்ரீன்களை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. பத்ரீன்கள் அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் செலவை செய்து நம்மையும் செலவை செய்கிறார்கள் என்று முடிக்கிறார். அவர் வாசகத்தை முடிக்கிற பொழுது நம்மையும் அவர்கள் செலவை செய்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாயகத்தை பார்த்து கேட்கிறார்கள், நாயகமே பத்ரீன்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், சஹாபாக்களிலேயே சிறந்தவர்கள் பத்ரீன்கள் என்று சொல்லுகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாயகமே மலக்குமார்களிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? பத்ரு போர்க்களத்திலே யார் இறங்கினார்களோ அந்த 5000 பேர் தான் சிறந்தவர்கள் நாயகமே. மலக்குமார்கள் லட்சம் மலக்குகள் இருக்கிறார்களே, அவர்களிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா என்று சொல்லிவிட்டு இந்த மலக்குகள் தான் நாயகமே 5000 பேர் பத்ரிலே கலந்து கொண்டவர்கள். கடைசியில் வலம்புரி ஜான் முடிக்கிறார், மக்களிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? பத்ரீன்களை நினைத்து வாழுகிறார்களே, பத்ரீன்களை நினைத்து அவர்களின் பெயரால் பரக்கத்தை பெறக்கூடிய, அவர்களை நினைத்து இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார்கள், நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் என்று யார் நினைத்து வாழுகிறார்களோ அவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, பத்ரீன்களை நினைத்து அவர்கள் மார்க்கத்திற்காக தன் உயிரை கொடுத்தார்கள். நாம் நம்முடைய மார்க்கத்திற்காக, அதை வளர்ப்பதற்காக, அதை உருவாக்குவதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஒருவரை இஸ்லாத்தில் இணைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டால் உலகமே முஸ்லீமாகி விடுவே. நாம் இந்த எண்ணத்தையாவது கைக்கொள்ளலாம் அல்லவா? நம்மால் ஒருவன் முஸ்லீமாக வேண்டும். நம்முடைய நடத்தையால், நம்முடைய சொல்லால், நம்முடைய பேச்சால் ஒருவர் முஸ்லீமாகிவிட்டால் கண்டிப்பாக ரப்புல் ஆலமீன் அதைவிட பெரிய சுகத்தை வேறு எதுவும் கொடுக்க போவதில்லை. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பத்ரீன்களின் பொருட்டால் பல 100 பேர்களுக்கு ஹிதாயத்தை ரப்புல் ஆலமீன் நம் கரங்களில் கொடுத்தருள்வானாக. வாஹுரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில் சஃபர் பத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. பயண தொழுகை. நிறைய பேர் இந்த ட்ரெயின்ல போகும்போது தொழுகிறதே இல்லை, பயணத்துல பஸ்ல போகும்போது தொழுகிறதே இல்லை. அதெல்லாம் என்னமோ விதிவிலக்கு, அல்லாஹ்லாம் கேட்க மாட்டான்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. எந்த பயணமாக இருந்தாலும் கண்டிப்பாக தொழுகை நேரத்திலே தொழுதாக வேண்டும். இப்போ ட்ரெயின்லேயே போயிட்டு இருக்கிறோம், நின்று தொழ வேண்டும். முடிஞ்ச அளவு நின்று தொழ வேண்டும். கிபிலா எந்த பக்கம் இருக்கிறது என்று அறிந்து தொழ வேண்டும். முடியாத பட்சத்தில் தான் ஒருத்தருக்கு தலைகீழ சுத்துதுன்னு சொன்னா உட்கார்ந்து தொழலாம். பாத்ரூம் பக்கத்தில் சில இடங்கள் எல்லாம் பெரிய இடமே காலி இருக்கிறது. ஆனால் நம்ம அதுக்கான முயற்சியை செய்வதில்லை. அதனால தொழுகையாளிகளாக இருப்பவர்கள் கூட மார்க்க சலுகை செஞ்சிருச்சு, டப்புன்னு ஒரு துண்டை விரிச்சு உட்காந்து தொழுகிறது. கொஞ்சம் முயற்சி செய்து தொழ வேண்டும். தண்ணி இல்லைன்னா டப்புன்னு தயவு செஞ்சிடக்கூடாது. பக்கத்தில் தண்ணீர் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நேரம் முடிவதற்குள் வேறொரு ஸ்டேஷனிலே நாம் நிற்போமா என்பதை பார்த்து தயவம் செய்து, அது எங்கேயுமே தண்ணி கிடைக்கலன்னா அதுக்கு பிறகு தயவம் செய்து தொழ வேண்டும். இந்த ட்ரெயினில் போகும்போது பாங்கு காமத்து சொல்லி தொழுகணுமா? அதுலேயும் நம்ம சமுதாயம் பொதுபோக்காக இருக்கிறது. பாங்கு காமத்து சொல்லணும். பயணத்தில் பாங்கு சொல்றது முஸ்தஹப்பு, காமத்து சொல்றது சுன்னத்தே முஅக்கதா. அதில் ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்டார், ஒரு பெட்டியில் பாங்கு சொல்லிட்டா எல்லா பெட்டிக்கும் சரியாக போயிருக்குறாங்க. ஒரு பெட்டியில் பாங்கு சொன்னால் எல்லா பெட்டிக்கும் சரியாக போயிடும். ஒவ்வொருவரும் தனித்தனியாக தொழுதிங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் பாங்கு காமத்து சொல்ல வேண்டும். சேர்ந்து தொழுதிங்கன்னு சொன்னால் ஒரு பாங்கு ஒரு காமத்து போதும். இதை போன்று அன்பிற்குரியவர்களே, இந்த பயணத்தில் சிலர் சுண்ணத்தே இல்லைன்னு நினச்சிட்டாங்க. பயணத்திலே சுண்ணத்தை எல்லாம் விட்டு விடுகிற பழக்கம் நிறைய பேர்களுக்கு உண்டு. ஆனால் அது தவறு. பயணத்திலேயும் சுண்ணத்து தொழுகைக்கான வாய்ப்பு இருந்தால் தொழ வேண்டும். நிர்பந்தமான சூழல், வேறு வழியே இல்லை, அந்த மாதிரி நேரத்தில் வேணாம் சுண்ணத்தை விடலாம். வேறு நேரத்தில் சுண்ணத்தை விடுறதுக்கு அனுமதி இல்லை. அதுவும் குறிப்பாக ஃபஜ்ரினுடைய சுண்ணத்து விடவே கூடாது. இதை போன்று ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை பயணத்தில் 2 ரக்காத் தான் தொழுதாங்க. கசரு வாஜிப். ஷாஃபி மதுஹபை பொறுத்த அளவுக்கு கசர் தொழுகிறதா இருந்தால் தொழுகலாம்,
ஃபுல்லாக தொழுகிறதா இருந்தாலும் தொழுகலாம், 4ஆ தொழுகிறதா இருந்தாலும் தொழுகலாம், 2ஆ தொழுகிறதா இருந்தாலும் தொழுகலாம். ஆனால் ஹனஃபி மதுஹபை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கிற அன்பளிப்புகளை வாங்கித்தான் தீரணும், அதை நிராகரிக்க கூடாது. 2ஆ தான் தொழுகணும். ஒருத்தர் 2ஆ தொழுகாம 4ஆ தொழுதுட்டார், இப்போ என்ன சட்டம்? மொதல் இருப்பு இருந்தார், 2 ரக்காத்துக்கு பின்னாடி ஒரு இருப்பு இருக்கிறாங்கள் அல்லவா, அந்த மொதல் இருப்பு இருந்துட்டாருன்னா முன்னாடி உள்ள 2 ஃபர்லா போயிடும், பின்னாடி உள்ள 2 நஃபிலா போயிடும். அப்படி இருக்கல, மொதல் இருப்பு இல்லாமலே 4 ரக்காத்து அடிச்சிட்டாருன்னா எல்லாமே நஃபிலா போயிடும், திரும்ப ஃபர்லு தொழுதான். இது ஹனஃபி மதுஹப். வத்தனே அஸ்லி என்றால் என்ன? நிறைய பேருக்கு அது தெரியாது. எவ்வளோ கிலோமீட்டர் போனால் சஃபரு? 77 கிலோமீட்டர். 77 கிலோமீட்டர்கள் சென்றால் நம்முடைய தொழுகை 4 ரக்காத்து 2 ரக்காத்தா போயிடும். உள்ளூரில் தொழுகிறதா இருந்தா ஒருத்தருக்கு உள்ளூர் 2-3 உள்ளூர் கூட இருக்கலாம். உதாரணமாக கோயம்புத்தூரில் ஒரு வீடு வாசல்லாம் இருக்குது, அவருடைய சொந்த ஊரில் வீடு வாசல் இருக்குது, அங்கே போகிறாரு, ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள ஊர், அவர் போகிறார், திண்டுக்கல் போகிறாரு, சொந்த ஊர், இங்கேயும் 4 ரக்காத் தான், அங்கேயும் 4 ரக்காத் தான். ஆனால் போகிற வழியில் பயணத்தில் 2 ரக்காத், அது சஃபர். அதே மாதிரி மனைவி ஒரு ஊரில் தங்கி இருக்கிறாங்க, இவர் கூட இல்லை, வேற ஒரு ஊரில் தங்கி இருக்கிறாங்க, இவர் இங்கே இருக்கிறார். அப்போ மனைவி தங்கி இருக்கிற ஊரும் வத்தனை அசலி, அங்கே போனாலும் 4 ரக்காத் வரும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு ஊரில் போய் 15 நாள் தங்குறதா நியத் பண்ணுறாரு, அதுக்கு மேலே தங்குறதா நியத் பண்ணுறாரு. 15 நாளைக்கு மேலே மெட்ராஸுக்கு போய் 15 நாள் வேலை இருக்குது, அதுக்கு மேலே வேலை இருக்குது என்று நியத்து பண்ணினால் கண்டிப்பாக 4 ரக்காத்து தான் தொழ வேண்டும், 2 ரக்காத் தொழக்கூடாது. ஆனால் ஒருத்தர் இப்படி நியத் பண்ணுறாரு, நம்ம ஒரு 2 நாளில் வந்துடலாம் அப்படின்னு போகிறாரு, வேலை இழுக்குது, 4 ஆச்சு, 8 ஆச்சு, 10 ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 2 மாதமும் அவர் முசாஃபிர் தான், 2 ரக்காத்தா தொழுதுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் எப்போ 2 ரக்காத்தா தொழணும்னா ஜமாத்தோடு தொழுகாட்டி தான். ஒரு ஜமாத்தில் கலந்துக்கிட்டாருன்னு சொன்னால், ஒரு முசாஃபிர் ஜமாத்தில் இமாமோடு கலந்துக்கிட்டாருன்னா 4 ரக்காத். ஒரு முசாஃபிர் தனியாக தொழுகிறார் என்றால் 2 ரக்காத். இப்போ தனியாக 2 ரக்காத் தொழுதுட்டு இருக்கிறாரு, பின்னாடி உள்ளூர்கார் வந்து நின்றுட்டார், அல்லது இவர் வந்து இமாமா நிற்கிறார், முசாஃபிர் 2 ரக்காத் தொழு வைக்கிறதுக்காண்டி இமாமா நிற்கிறார், எல்லாமே முசாஃபிர். ஒரு ஊருக்கு டூர் போகிறாங்க, போகிற வழியில் எல்லாம் உட்காந்து 2 ரக்காத் தொழுதெல்லாம் நிற்கும் போது உள்ளூர்கார் வந்து சேர்ந்துட்டார். இவங்க 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்துருவாங்க, அவர் எந்திரிச்சு பாக்கி இருக்கிற 2 ரக்காத்துக்களையும் தொழ வேண்டும். இன்னொரு மசாயிலையும் நாம் பார்க்க வேண்டும். ஒருத்தர் இமாமோட சேர்ந்து 4 ரக்காத் தொழுதுட்டார், இமாமோட சேர்ந்து 4 ரக்காத் தொழுதுட்டார். தொழுதுட்டு பார்த்தாக்கா உடம்புல ரத்தம் வந்திருக்குது, பிரச்சனைலாம் இருக்குது, ஆக இந்த தொழுகக்கூடாது. இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இனி திருப்பியும் ஃபர்ல தொழுதாண்டா எத்தனை ரக்காத்தா தொழுகிறது என்றால் 4 ரக்காத் அல்ல, 2 ரக்காத்தாகத்தான் தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹுரு தாவா அனில் ஹம்துலில்லாஹ்.